இவர் பொண்ணு சர்ச் ஃபாதர் லவ் பண்ணுது. ஆனா அவரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாரு. இதனால லவ் ஃபெயிலியர் ஆன அந்த பொண்ணு இப்ப சூசைட் பண்ணி செத்து போயிருது. உடனே இந்த ஊர் மக்கள் இந்த பொண்ணு சாவுக்கு இந்த ஃபாதர் தான் காரணம், அவர் சாகடிக்கிறதுக்காக அந்த சர்ச்சுக்கு வராங்க. அந்த ஃபாதரும் தான் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவமானம் தாங்க முடியாம அந்த சர்ச்சிலே தூக்கப்பட்டு செத்து போயிடுறாரு. அவருக்கு அடுத்து அந்த சர்ச்சுக்கு யார் ஃபாதரா வந்தாலுமே மர்மமான முறையில ரத்தம் வந்து எடுத்து சாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்து 2 திருடங்களை ட்ரெயின்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்த இந்த 2 பைப்புகளும் கரெக்டா அந்த சர்ச்சு வாசல்லே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில அந்த இடத்துக்கு வந்த ஊர் மக்களும் இந்த சர்ச்சுக்கு புதுசா வரேன்னு சொன்னா ஃபாதர் இவங்க 2 பேர் தான் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன நம்ம பையன்களை இதே ஒரு காரணமா வச்சு இந்த ஊர்லயுமே தங்கிடுறாங்க. இவங்களும் சர்ச்சு ஃபாதர் மட்டும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப அந்த சர்ச்சுக்குள்ள போறாங்க. அப்பதான் அங்க இருக்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அவர் கூட வந்தவர்கிட்ட இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாங்க. அவரு இவங்க 2 பேர்கிட்டயுமே இங்க நடந்த சம்பவத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு ஃபாதர் வந்த எல்லாருமே கோயில் திருவிழா முடியறதுக்கு முன்னாடி ரத்தம் வந்து எடுத்து மர்மமான முறையில செத்து போயிட்டாங்க. அவங்களோட போட்டோ தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு மறந்து போன நம்ம பையன்களும் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகணும்னு ஒரு பிளான போடுறாங்க. அப்பதான் அந்த சர்ச்சில் இருந்த மேரி மாதாவோட அலங்கார நகையை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே அந்த நகையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறப்ப தான் ஒரே ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியறத பாக்குறாங்க. உடனே இவங்களும் அந்த வீட்டு ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த வீட்டுல இருந்த ஒரு பெருசு இயேசு போட்டோவுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா செத்து போனார்ல அந்த ஃபாதரோட போட்டோ வச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அடுத்த நாள் சர்ச்சு ஃபாதருக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலையும் இப்ப விஷத்தை கலந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம பையன்களும் இப்ப பிரசாதத்தை மாத்தி வச்சுட்டு இந்த ஆளை எப்படியாச்சும் ஊர் மக்கள்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு ஒரு பிளானா போடுறாங்க. அடுத்த நாள் இவங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் திருவிழாவையும் நல்லபடியா முடிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம பையன்களும் இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த ஃபாதரோட உடம்ப எரிச்சா மட்டும்தான் இந்த ஊரோட சாபம் போகுன்னு சொல்ல இதை கேட்ட அந்த ஊர் மக்களும் அந்த ஃபாதரோட உடம்ப எடுக்க ட்ரை பண்றப்ப அங்க வந்து நம்ம பெருசும் என்னோட பையனோட உடம்ப யாருமே எடுக்க விடாமட்டேன்னு அங்க இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில அவரு இந்த முட்டாள் ஊர் மக்களால தான் என்னோட பையன் செத்து போயிட்டான், அதனாலதான் அடுத்து இந்த சர்ச்சைக்கு யார் ஃபாதரா வந்தாலுமே அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து நான் சாகடிச்சிட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. எல்லாமே இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா இவங்களும் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறப்ப தான் கடைசியில அவங்க தப்பிச்சு அந்த போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறாங்க.